ஆண்டவர் கைது முடிப்பார். நீங்கள் அவருக்காக என்ன செய்வீங்களோ அவர் உங்களுக்கு திருப்பி செய்வார். நாம் தாவீது அவருக்கு ஆலய கட்ட விரும்பினார். கர்த்தர் என்ன செய்வாரு? அவருக்கு வீட்டை கட்டி கொடுத்தார். ஆனால் செழிப்பே பிரச்சனைகள் மழை போல வந்தாலும் பிரச்சனைகள் எல்லாம் நீக்குவார் விசுவாசத்தோடு. நடக்குமோ சந்தேகம் இருக்க இல்லையா? சொல்லுங்க, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. சந்தேகமா? சந்தேகம் இல்லையா? நடக்குமா? நடக்காதா? நடக்கும். ஆமாவே இல்லையா? அது சொன்னது அது நடக்கும். எவ்வளவு நாள் பின்னாலும் இது தாமதமானாலும் அது நிறைவேறும். சரியா? உற்சாகமாக
சொல்லுவோம். சொன்னது செய்யுங்கள். என்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுவோம். சொன்னது செய்யும் வளரும். என்னை கைவிட மாட்டேன் என்று உற்சாகமாக இருக்கிறீங்களா? இந்த உபவாச நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் தெரிந்தது தான். அநேக பாசமாக வந்திருக்கிறீங்க, நீங்களும் இதில் வந்திருக்கீங்க. நமக்கு தேவையானது இதுவோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? யார் மூலமாவது அங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வருஷத்து ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி அதன் மூலமாக சில ஆசீர்வாதங்களை நாங்கள் எனக்கு என்ன செய்ய போகிறோம்? பெற்றுக்கொள்ள போகிறோம். அம்மாவும் இல்லையா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அவங்க பக்கத்தில் உங்களை பார்த்து என்ன சொல்லுங்க? ஹாப்பி சொல்லுங்க. ஹாப்பி வேலண்டைன் சொல்லுங்க. ஆமாம், இன்றைக்கு விசேஷமான ஒரு நாள். உலகத்தில் இன்றைக்கி எல்லாம் அவன் பூவை வச்சு எதிரிவானா இருக்கணும். அம்மாவும் இல்லையா? நமக்கு ஒரே ஒருத்தரத்தோட நம்ம என்ன செய்யணும்? நம்ம மனவாளனை தான் நம்ம என்ன செய்யணும்? அவரை தான் விஷ் பண்ணணும். அம்மாவும் இல்லையா? மனவாட்டியே அவரை எதிர்பார்ப்பார். அதுதான் இன்னைக்கு என்ன உபவாசம்? அம்மாவும் இல்லை. இன்னைக்கு உபவாசத்தோடு வந்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். அம்மாவும் இல்லையா? பேசாமல் இருக்கிறீங்களா? என்ன பாஸ்டர், எந்த காலத்துலலாம் அப்படி இல்லையே இருந்தால் நாங்கள் இன்னும் பூவை தூக்கி தெரிஞ்சிருப்போமே. இப்போ தானே இதெல்லாம் வந்திருக்கு நாகரிகமாக அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம எல்லா காலத்திலையும் நம்ம ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? வாழ்த்தணும். அவரை என்ன செய்ய வேண்டும்? பழகிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை அவர் நமக்கு யார் நமக்கு தகப்பன். இன்னொரு பக்கம் என்னது? சபைக்குல மனவாளன். அப்போ நம்ம மனவாளன் என்ன செய்யணும்? எப்பொழுதுமே என்ன செய்யணும்? நேசிக்கணும். சொந்த கணவனை நேசிக்கிறீங்களே அந்த மாதிரி தான். வாங்கப்பா, போங்கப்பா, உட்காருங்கப்பா. அவர் கொஞ்சம் கை வெயிட்டாக வந்தாருன்னா வாங்கப்பா. இல்லாட்டி என்னது? கையை வச்சு தான் என்னது? கையையும் பொக்கட்டையும் வச்சு தான் என்ன செய்யுது? மரியாதை. அது ரெண்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அம்மா இல்லையா? நான் நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க, அதுவும் நம்ம சபையில் இருக்கவங்க அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. அம்மா இல்லையா? சரி, நான் வசனத்துக்குள்ளாய் நான் போகிறேன். உற்சாகமாக இருக்கணும். உற்சாகப்படுத்துகிறேன். உற்சாகமாக இருக்கணும். பாசிபிராருக்கு வந்து அப்படியே இருக்கக்கூடாது. என்ன பாசிங்க? ஆமாம், விரதமாக அப்படியே மூஞ்சாவுடைய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எழுதுகிறார் மலை பிரசங்கத்திலே, நீ உபவாசம் இருக்கணும்னு எப்படி இருக்கணுமா? பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரணுமா? அப்படி இருக்கணும். முகம் எப்படி இருக்கணும்? அப்போ நீ சரீரத்தின் பிரகாரமாக நீ சோர்ந்து போய் எப்படி இருந்தியனா அது இந்த உபவாசம் அல்ல. நீ தரிசிக்க வருகிறவர் யாரு? ஒரு தேவன். அவர் சாயலாய் படைத்திருக்கிற தேவன். அதனால் நீ அவர் சாயலாக இருக்க வேண்டும். ஆகவேதான் மோசே 40 நாட்கள் அங்கே மலையிலிருந்து கீழே வருகிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களால் அவனுடைய முகத்தை என்ன செய்ய முடியவில்லை? பார்க்க முடியவில்லை. ஏன்? தேவன் அவருடைய முகத்தில் இருந்தார். முகம் எப்படி பிரகாசமாக இருக்கான். அப்படியே துணியை மூடிக்கிட்டானா? ஆமா இல்லையா? யோசித்து பாருங்க. உபவாசம் முடிந்து நீங்க போற நேரம் எப்படி இருக்கணும்? முகம் என்ன எப்படி இருக்கணும்? இந்த அடிக்கிற இந்த டிகிரி வெயில விட உங்க முகம் எப்படி இருக்கணும்? வீட்டுக்கு போகணும். அவங்க வைப்பு உங்க வைப்பெல்லாம் என்ன செய்யணும்? இவளை கொண்டு பயப்படணும். என்ன சொல்லப்பா, உங்க அப்பா மூஞ்சி இன்னைக்கு என்ன வெள்ளையா இருக்கு? அம்மா இல்லையா? அம்மா முகம் வெள்ளையா இருக்கு. புரியுதுண்ணா? எனக்கெல்லாம் சொல்லுவாங்க, என்ன போகிறது கண்ணக்கடையான்னு போன வரையில் வெள்ளையா இருக்கிற. அந்த சபையில் என்ன பூசுறாங்களா மூஞ்சிக்கு? அம்மா இல்லையா? சந்தோஷமா இருங்களேன்.
சரியாக சரி, வசனத்துக்குள்ளாய் போவோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசி. தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறைகளிலே இரட்டை கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தார். நாட்களிலே தேவ பயம் உள்ளவர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள் உபவாசத்துக்கு இது ஒரு அடையாளம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், யாத்திராமுக்கு பிறகுதான் நான் பார்க்குற உபவாசங்கள் எல்லாம் குறித்து. ஆகவே இங்கே நாங்கள் பார்க்குற பொழுது தன் மகனாகிய யாரு யோசேப்பு என்ன செய்யப்பட்டுட்டான்? தன் தகப்பனை விட்டு போயிட்டான். தேவ சித்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னது, தகப்பனுக்கு பிரியமான ஒரு மகன், மிகவும் அவனுக்கு மோசமானவன். அப்படிப்பட்டவனுடைய சூழ்நிலையை பார்த்து நல்லா கவனித்துக்கணும். தரிசனத்தின்படி இது நடந்தாலும் அவன் இங்கே நடக்கிற ஒரு சம்பவம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகிறது. இந்த ஜெபம், இவனுடைய இந்த உபவாசம், இவனுடைய விசுவாசம், இவனுடைய நம்பிக்கை என்ன நடக்கிறதுன்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும். அவன் 37ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வரலாறு தான் வரும். சரியா? 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய வருவது போல, 28 யாக்கோபுடி ஒருத்தரோட காரியங்கள் வர்றது போல இங்கே யாருடைய காரியங்கள் வருது? யோசிப்பு காண போன விஷயத்தை காண்றப்போ அவங்க சகோதரர்கள்லாம் வந்து சொல்லுறாங்க. ஏன்னா சகோதரர்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவன் மேலே அவன் இந்த தரிசனத்தை பார்த்ததுனால அவன் மேலே என்ன செஞ்சாங்க, இவன் இருக்கக்கூடாது, இவனை கொண்டுறணும், இவன் தரிசனம் நடக்குமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பல திட்டங்கள்லாம் போடுறாங்க. அது வசனம் சொல்லுறது அவனை அதிகமாக பகைத்தார்கள், அவனை கொல்ல நினைத்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிகாரம் நீங்கள் எல்லாம் வாசிங்கன்னா சதி நாசமோசமெல்லாம் செய்தான்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் நீங்கள் தரிசனம் பெற்றவளாக இருந்தால் அவன் உங்கள் குடும்பத்தாரே உங்களுக்கு சத்துருவாக இருப்பார்கள். உங்கள் ஊழியங்களை தடை பண்ணுவதற்கு உங்கள் குடும்பத்திலே யாராச்சும் இருப்பாங்க. அதுபோல இவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், தேவனால் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு உறவுகளாலே அவனுக்கு என்ன உண்டாகிறது, பிரச்சனைகள் வருகிறது. சரியா? அப்போ சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரியா? அவன் எங்கே போனால் என்ன நடந்துச்சு. ஆனால் இவனுக்கு வந்த செய்தி அவன் மரித்து போனான் என்று சொல்லிதான். ஆமாம் இல்லையா? யாருக்கு? யாக்கோப்புக்கு வந்த செய்தி என்னது? மகன் அவன் மரித்து போனான் என்று சொல்லி. ஆனால் மரித்து போனானே என்று சொல்லி அவன் கவலைப்படவில்லை. என் மகனுக்குள் ஒரு தரிசனம் இருக்கிறது, அந்த தரிசனம் நிறைவேறு வரைக்கும் என் மகன் என் கண்ணுக்கு முன்பதாக இல்லாவிட்டாலும் கூட அவன் எங்கோ ஒரு இடத்துல அவன் பிழைத்திருப்பான் என்று விசுவாசித்தார். அதுதான் உபவாசம். உபவாசத்தை ஜெபிக்கிற நேரம் என்ன நடக்குது? அவன் மறிக்க போயிருந்தா கூட என்ன நடந்திருக்கும்? அந்த உபவாசம் அவனை உயிர் பெற செய்திருக்கும். அம்மா இல்லையா? அதுதான் இந்த உபவாசத்தை ஜெபிக்கிறதுடைய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டால், நான் உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறான்? அற்புதங்களை செய்கிறவராக, அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். மனிதரால் எதிர்பார்க்க முடியாத காரியங்களை செய்ய. ஆகவே வசனம் செலுத்தான் வஸ்திரங்களை என்ன செய்தானா? கிழித்து என்று சொல்லப்படுகிறது. தன்னுடைய மகன் இப்படி போயிட்டானே, ரொம்ப பாசமா வைத்திருந்த மகன் போயிட்டானே, இப்படி ஒரு துக்க செய்தி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஆமேன் அவன் கவலைப்பட்டு என்ன செய்கிறான்? வஸ்திரம், சாதாரண வஸ்திரம் அல்ல, இவங்க எல்லாம் என்னது, ராஜ வஸ்திரங்கள். ஆமாம், அவங்களுடைய வஸ்திரங்களுக்கு வித்தியாசம் தான். பழைய ஏற்பாட்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவைகளெல்லாம் விலை மதிப்பு மாத்திரமல்ல, அந்த வஸ்திரங்களுக்கு என்னது, ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். ராஜ வஸ்திரம்னா ஒரு அடையாளம் இருக்கும், ஆசாரிய வஸ்திரமா அடையாளம் இருக்கும். நம்மவே பார்த்தோம்னா பாருங்க, கொஞ்சம் வெள்ளையும் சொல்லமா வந்தாங்க, என்ன ஒரு மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அம்மா இல்லையா? அப்போ அந்த மாதிரிக்கு தன் வஸ்திரத்தை கிழிக்கும் அளவுக்கு அவனுடைய இருதயம் என்ன செய்யப்பட்டது? கிழிக்கப்பட்டது. அம்மா இல்லையா? தன் இருதயம் கிழிக்கப்பட்டதுக்காக அவன் என்ன செய்தான்? தன் வஸ்திரம் கிழிந்தது. என்ன செய்தான்? அறையிலே என்ன செய்தான்? ஒரு ரெட்டை கட்டிக்கணும். ரெட்டை எதை காட்டுது? உபவாசத்தையும் தன்னை தாழ்த்துகிறார். ரெட்டு உடுத்தி என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ரெட்டு உடுத்தினான். அப்படி ஒவ்வொரு உபவாசத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க? தங்களை தாழ்த்தும்படியாக, மேன்மை எதுவும் வராதபடிக்கு தன் வஸ்திரங்களை என்ன செய்கிறார்கள்? அந்த ராஜ வஸ்திரங்களை, அந்த மேன்மையான வஸ்திரங்களை அதை கலட்டி வைத்துவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு துக்க வஸ்திரத்துக்கு ஒப்பனையாக அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு வஸ்திரத்தை கட்டி கொள்ளுகிறாங்க. அப்போ அவனுக்கு வந்த செய்தி என்னது? துக்க செய்தி. அந்த துக்க செய்தியிலும் அவனுக்கு என்ன இருக்கிறது? இது துக்க செய்தியா இருக்கக்கூடாது. இது என்னவா இருக்கணும்? ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க, இது ஒரு நற்செய்தியாக இருக்க வேண்டும். நம்ம இல்லையா? நமக்கு ஒரு காரியம் நடந்தோம், நம்ம அதுக்குரிய மற்ற காரியங்களை தான் நம்ம செய்வோம். ஆனால் இவன்
தேவனோடு கூட போராடுகிறான். ஆமென். பாருங்க, இரட்டை கட்டிக்கொண்டு அநேக நாள் என்ன செய்தானா? தன் குமாரனுக்காக துக்கித்து ஜெபித்துக் கொண்டிருந்தான். துக்கித்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தான். துக்கித்து என்ன செய்தான்? ஜெபித்துக் கொண்டிருக்கான். ஆண்டவரோடு கூட என்ன செய்கிறான்? போராடுகிறான். அம்மாவில போராடி அவன் ஜெபம் பண்ணுகிறான் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த கால வேளையில வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்குமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன செய்வான்? நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான் சில காரியங்களை செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அவன் என்ன செய்ய மாட்டார்? நம்மை அப்படிப்பட்ட பாதைகளிலே கொண்டு போக மாட்டார். அந்த நம்பிக்கை யாக்கோப்புக்கு இருந்தது. இன்னைக்கு வந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கு என்ன இருக்க வேண்டும்? அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கை தான் நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? விசுவாசத்தை கொண்டு வரும். விசுவாசத்தான் நமக்கு என்ன செய்யும்? நம்மளை ஜெபிக்க சொல்லும். அந்த ஜெபம் தான் நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? அற்புதங்களை, அதிசயங்களை கொண்டு வரும். சரியா? இப்போ இந்த காலங்கள் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. சரியா? காலங்கள் என்ன செய்கிறது? போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் மகன் யார்? யாக்கோப்புக்கு என்னது? ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்கோ ஒரு நாள் என்ன செய்வேன்? ஆமாம், நான் அதை என்ன செய்வேன்? திருப்பி பெற்றுக் கொள்ளுவேன். சொல்லுங்க, திருப்பி பெற்றுக் கொள்ளுவேன். நான் இழந்ததை என் ஆண்டவர் எனக்கு திருப்பி கொடுப்பார். அது எனக்கு அதிசயமாக இருக்கும், அது அற்புதமாக இருக்கும். அதுக்கு பிறகு அவன் கண்ணீர் வடித்து அழுதிருக்க மாட்டான் நான் நினைக்கிறேன். அன்னால் கூட என்ன செய்யவில்லை, அதற்கு பிறகு அழுகவே இல்லை, கண்ணீர் வடிக்கவே இல்லை. இன்னைக்கு சில பேர் ஜெபம் அப்படிதான் இருக்கு, ஜெபிச்சுட்டே தான் இருக்கிறோமே ஒழிய அந்த ஜெபத்துக்கு என்ன இருக்கிறது? ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவு தான் விசுவாசம். ஆமாம் இல்லையா? அந்த முடிவுங்கிற அந்த விசுவாசத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அதுக்கு பிறகு நாள் கடந்தாலும் அது நிறைவேறும். இந்த நேரம் ஜெபம் பண்ணிக்கு இருக்கிறதுனால அது நடக்கிறது இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணீங்க பார்த்தீங்களா? அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? பதிலை கொடுத்துட்டாரு. ஆனால் பதில் வருவதற்கு தான் என்னது? தாமதமாகி கொண்டிருக்கிறது. அவன் நான் கடந்த நாட்களிலே பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஒரு நீதிமானாகிய தானியேல் முழங்கால் படி இடுகிற பொழுதே என்னது? பரலோகத்திலிருந்து அவனுக்கு என்ன உண்டாயிற்று? பதில் வருது. ஆனால் எத்தனை நாளாகி வருது? கிட்டத்தட்ட 21 நாட்கள் என்ன செய்தான்? அந்த பதில் வருவதற்கு தாமதம். அம்மாவை சொல்லுகிறான், நீ முழங்கால் போடுகிறான். தான் யோசித்தேன், அவ்வளோ பரிசுத்தவான், அவ்வளோ நீதிமான், அவனுக்கு 21 நாளுக்கு பிறகுதான் பதில் வரும்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? உடனே நமக்கு பதில் வரும்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. ஆமாம் இல்லையா? சொல்லுங்களேன். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அன்றைக்கு தானியேலுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கு இருக்கு. என்ன சொல்லுங்க பார்ப்போம். என்ன நம்பிக்கை இருக்கிறது? நமக்கு என்ன பவர் இருக்கிறது? சொல்லுங்க. என்ன பவர் இருக்கு? என்ன நம்பிக்கை இருக்கிறது? The name of the Jesus. இயேசுவின் நாமம். அவ்வளவுதான். இயேசுவின் நாமம்னோடனே என்னது? மேல பூலோகம் மேலோகம் எல்லாம் என்ன செய்யும்? ஓப்பன் த டோர். அம்மா இல்லையா? தானியேல் காலத்தில் என்னல தேவனே தேவனே யெகோவா சொல்லி அவன் ஜெபிச்சிருப்பான். அம்மா இல்லையா? யெகோவா தானே உங்களுக்கு தேவன். ஆனால் இன்றைக்கு நமக்கு என்னவாயிட்டார்? யெகோவாகிய தேவன் நமக்கு என்னது? ஒரு ரொம்ப பெரிய கிட்ட சீக்கிரமா அப்படி வர்ற மாதிரி இயேசுவே அப்படின்னோடனே நமக்கு பதில் வந்து அதான் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் என்ன செய்வேன்? அதுதான் நான் யோசித்து பார்க்கணும். அவ்வளோ பெரிய நீதிமானுக்கு கிடைக்காத பதில் நமக்கு உடனே கிடைக்குன்னு சொன்னால் நம் நிமித்தம் இல்லை, நமக்காக இந்த பூமியிலே தன்னை நாமே பணயம் வைத்து நாம என்ன செய்தார்? மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினபடினாலே நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் என்ன செய்வோம்? ஜெயம் எடுப்போம் என்று சொல்லி. ஆமாம், அதுதான் உள்ள காரியங்கள். அதுதான் வேதங்களை நாங்கள் வாசிக்கிற பொழுது நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பா. இன்றைக்கு நான் போன மாதத்தில் மாதிரி இல்லாமல் நான் சீக்கிரமாக நான் முடிச்சுட்டு ஜெபம் இருக்கிறது. ஜெபம் தான் நமக்கு முக்கியம். சரிங்களா? அதனால நம்ம உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால நான் அப்படியே ஓவராலாக போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அங்கே போனால் இங்கே விற்கப்பட்டான். அதுக்கு பிறகு கொண்டு போய் யார்? போத்திபார் வீட்டில் விற்கப்பட்டான். ஒரு சிறைக்கு போனான். சிறைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு 30 வயது வருகிற நேரம் தான் என்னது? அவன் என்ன செய்யப்பட்டான்? அவன் வெளியிலே கொண்டு வரப்படுகிறான். அம்மா இல்லையா? ஸோ இப்போ இந்த சம்பவம் எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பை குறித்து நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். யோசேப்பை பற்றி தான் சொல்கிறேன். யாருன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியுது. ஆதியிலேருந்து நம்ம வாசிக்கிட்டே தான் இருக்கிறோம். நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இதுக்குள்ள இருக்கிற உங்களுக்கும் எனக்கு தெரியாத ஒரு சில காரியங்களும் ஆவியான நமக்கு வெளிப்படுத்திக்க. உங்களுக்கு சில நேரம் வெளிப்படுத்திருப்பா. நீங்கள் இப்போ யோசிக்கலாம், ஆமாம் இல்லையா? அன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை பாஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லையா?
இதெல்லாம் நம்முடைய இது ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்குள்ள இருக்கிற ஒரு ஒற்றுமையான ஒரு காரியம், சரியா? அதனால நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணனால எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவ்வளவுதான், சரியா? ஸோ அதனால இப்போ நம்ம அடுத்த காரியங்களுக்குள்ள போவோம். இப்போ நம்ம தெரியும், அவன் என்ன செய்தான்? தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே அநேக நாட்கள், வருஷங்கள் அல்ல, அநேக நாட்கள் என்ன செய்தான்? குமாரன் என்ன செய்ய வேண்டும்? நான் ஜீவனோடு பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நீர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினீர், அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்து அவனை என்னது அதை நிறைவேற்றுவீர் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய மகன்மார்கள் சொன்னதை அல்ல, நான் உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஒராமை சொல்லு. ஆகைங்க, நான் சொல்லுகிறது அல்ல, தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தா அந்த வாக்குத்தத்தத்தை யாரை கொண்டு உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டு தான் நீங்கள் நினைக்கணும், காரியம் நமக்கு சீக்கிரமாய் நடக்க போகிறது, அதுக்கு நினைப்பூட்டுக்க, அதுக்கு நான் ஆயத்தமாக வேண்டும், என் விசுவாசத்தை இன்னும் நான் பெருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அந்த ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு, அதுதான் அங்கே காரியம். ஒன்று நீங்கள் அதுக்காக தொடர்ந்து என்ன சொல்லுவாங்க, நான் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருப்பேன், நான் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? சில நேரம் பஸ்ஸில் போனேன்னு சில பேர் கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டா இறங்குற வரைக்கும் பேசிக்கிட்டே வருவாங்க. நமக்கு என்ன செய்யும்? இந்த காது ஒரே வலிக்கும். உண்மையிலே ஒருத்தர் அதிகமாக பேசினா காது வலிக்கும். அவங்களுக்கு வாய் வலிக்குதோ என்னமோ தெரியும், நமக்கு என்ன ஆகும்? காது வலிக்கும், கை என்ன செய்யும்? சரி, அதெல்லாம் கட் பண்ணிடுறேன்டா. சரி, வாசிப்போம். ஆதியாகமம் 45:26 வாசிப்போம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். கரங்களை தட்டி தேவனை படித்துள்ளார். கேட்ட செய்தி மரண செய்தி. நம்முடைய வாழ்க்கையிலே ஆமேன், எப்பொழுதுமே நம்ம துக்க செய்தியை கேட்டு துக்கித்து துவண்டு போயிடுவோம். ஆனால் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும், என் தேவன் இதை எனக்கு அனுமதிக்க மாட்டார். என் வாழ்க்கையிலே கர்த்தர் இதை செய்கிறேன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்று வரைக்கும் என்ன செய்ய மாட்டான்? எந்த சூழ்நிலை நெக்கிலே தள்ளிவிட மாட்டார். ஆகவே இப்போ வார்த்தை கேட்குவங்க எல்லாம் அங்கே போயிட்டு எல்லாம் பண்ணி அவன் நான் வேதத்தை வாசிக்கிற பொழுது எப்பொழுதுமே எத்தனையோ முறை வாசித்திருக்கிறேன், நீங்களும் எத்தனையோ முறை வாசித்திருப்பீர்கள், என்னை விட அதிகமாக கூட வாசித்திருப்பீர்கள். ஆனால் இந்த யோசேப்பு தன் சகோதரிடத்தில் தன்னை அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஓடி அழுகிற ஒவ்வொரு முறையும் எனக்கு அழுகிறது. இந்த சகோதர பாசமும் அத்தனை வருஷங்கள் அவரை காணாமல் இருந்து கண்டு அவர்களை பரீட்சையெல்லாம் படித்து எல்லாரையும் பார்த்து எல்லாம் இப்போ என்னது சின்ன வயசில் பார்த்துட்டு போய் இப்போ மீசையெல்லாம் வளர்ந்து எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அந்த உணர்வை என்ன செய்ய மாட்டான்? அதை அடக்கி 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 வைத்து கொண்டே இருந்து அதை வெளியில கொண்டு வருவான். பாருங்களேன், அந்த நேரம் அந்த அன்பு அவன் அப்போ அதுதான் யோசிப்பேன். இந்த யோசிப்புக்கு அன்பை இப்படி இருக்குமானால் நம்ம இயேசுடைய அன்பு எவ்வளோ பெருசாக அவன் அது இளைய குமாரன் அங்கேருந்து வருகிற பொழுது அந்த தகப்பன் கண்ணீர் எப்படி இருந்திருக்கும்? ஓன கண்ணீர் வடித்திருப்பான் இல்லையா? வந்துட்டான். இப்போ போர் எப்படி போனாரு? குமாரையா மாதிரி வெள்ளைன்னு சொல்லி போனான். கையெல்லாம் கட்டிக்கிட்டு சன் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு பேக்கை ஒன்று எடுத்துக்கிட்டு பேக் நிறைய பணம், அவன் சம்பாதிச்ச பணம் இல்லை, பணத்தை எடுத்துக்கிட்டு செல்ஃபோனில் பேசிக்கிட்டு அப்படியே போயிருப்பான். மச்சான் ஓகேடா டன், என்னாச்சு வாங்கிட்டேன் பணத்தை. ஆமாம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் ஓ மச்சான் போயிட்டு என்ன செய்வோம்? ஹோட்டல் என்னது எங்கேயாச்சும் ஒரு பெரிய ஹோட்டல் பேர் சொல்லுங்க. ஹோட்டல் நான் பென்னடியா லீவ் பென்னடியா பெரிய ஹோட்டலா? மெல்லடியா? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா? ஓ ஏய் மல்லி சொல்கிறா, அந்த ஹோட்டலை புக் பண்ண சொல்கிறான். ஓகே, அப்போ என்னது ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி தானே போவாங்க. இப்போ அப்படி தானே ஐடியில் வேலை செய்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க? கேர்ள்ஸா பாய்ஸா ஒன்றுமே தெரியல, அவங்க தான் என்னது ஆவிக்குரிய சபைக்கு போகிற மாதிரி போகிறாங்க. ஆமாம் இல்லையா? ஆண் இண்டு பெண் இண்டு இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆமாம் இல்லையா? இந்த சபைக்குள்ள தான் நம்ம ஆண் பெண்ணெல்லாம் யோசிக்கிறோம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? கிரேக்கனும் அல்ல, யுதனும் அல்ல, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாருமே ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கிறான். ஆனால் உலகத்தில் பிசாசு என்ன செய்யறான்? அதை பயன்படுத்தி அவர்களை கொண்டு போய் பாவத்தில் விலை செய்கிறான். அதுதான் அங்கே காரணம். சரியா? ஆண்கள் செய்து நாங்கள் செய்வோம், எங்களுக்கு என்ன இருக்கு? அத்தாரிட்டி இருக்கு, நாங்களும் எல்லாம் செய்வோம், செஞ்சு கடைசியில் பாவத்தில் போய் விழுகிறாங்க. கவனம், எச்சரிக்கையா இருக்கணும். ஆகவே யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி செய்தி வருது. வயதாயிட்டு இருக்கிறான். இப்ப என்ன நினைக்கிறான்?
என் ஆண்டவர் அந்த ஜெபத்தை என்ன செஞ்சாரு? அன்றைக்கு நான் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் என்ன செய்தேன்? ரெட்டைக்கு கட்டிக்கொண்டு அநேக நாள் என்ன செய்தேன்? இந்த உயிர் பிச்சை நான் கேட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த கால வேளையில் வந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தால் அந்த சாப்டர் மூடவில்லை, இந்த சாப்டர் இஸ் ஓப்பன். அது உங்களுக்கு திறக்கப்படுகிற. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, முடிஞ்சிட்டு, இனி அது எனக்கு வயசாயிடுச்சு, இனி என்ன ஒன்றுமே பண்ண முடியும் இல்லை. அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. சரீரங்களுக்கு உள்ளான உறுப்புகளை கர்த்தர் விசுவாசிகள் உயிர்ப்பிப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலை உயிர்ப்பிப்பார்? 100 வயதிலே அங்கே உயிர்ப்பிக்கிறார் ஆபிரகாமுக்கு. ஆமீன். அதே போல சாராளுக்கு ஆமீன், செத்து போயிட்டு சரீரம் உயிர்ப்பிக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிறவர். நம் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஆகவே யோசேப்பு மரிக்கவில்லை. அவனுக்குள்ளே இருக்கிற தரிசனம் அவனை உயிராக வைத்திருக்கிறது. உங்கள் மேல் வைக்கிற தரிசனம் உங்களை என்ன செய்திருக்கிறது? உயிரோடு வைத்திருக்கிறது. உலக தரிசனம் அல்ல, தேவனுடைய தரிசனம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். பிரச்சனைகள் தான். சில நேரங்களில் வருகிற பிரச்சனைக்கு யோசிப்பீங்க, ஐயோ நான் இருக்கலாமா, இல்லாம போயிடலாமா, ஊழியத்தொட்டு ஓடி போயிடுவோமா? இல்லை, கர்த்தர் உன்னை உயிரோடு வைத்திருக்க காரணம் அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படி. ஆசீனமாக அது மாத்திரமல்ல, அவன் எகிப்து தேசத்திலே அதிபதியாக இருக்கிறான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவன் யோசேப்பு யாக்கோபிடத்திலே இருக்கிற பொழுது யாக்கோபுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். சில நேரம் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்யறோம்? நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறோம். அவங்களுடைய தரிசனங்களை, அவருடைய அழைப்பு எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்? முட்டக்கடித்து அப்படியே வச்சுக்கணும். யோசிச்சு அப்படியே வச்சுக்கணும். வேணாமா, நீ இது அவங்கெல்லாம் போகட்டும், அவங்கெல்லாம் போய் ஆடு மேய்ச்சிட்டு வர, நீ இங்கேயே ஆடை மேய்ச்சிக்கிட்டே என்ன செய்யணும்? என் கண்ணுக்கு முன்னாலே இருக்கு, ஓ மேலே எனக்கு ஒரு லவ், அதனால நீ என் கண்ணுக்கு முன்னாலே இரு. உன்னை பார்க்கல யாரையோ பார்க்குற மாதிரி இருக்கு, அதனால நீ என் பக்கத்திலே இரு. ஆமா இல்லையா? சில பேர் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் என்ன செய்வாங்க? அம்மா மாதிரி ஆண் பிள்ளைகள் அப்படியே வச்சுக்குவாங்க. போனாங்க இங்கு இங்கே கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போனது தான் தெரியும். பார்த்தாரு, இவன் தரிசனம் உள்ளவன். காலையிலே கர்த்தர் உங்களோடு பேசி, இவன் தரிசனம் உள்ளவன், என் தரிசனத்தை நிறைவேற்றும்படி இவனை நான் உருவாக்கினேன். நீ அவன் உருவாக்கத்தை தடை பண்ணி கொண்டு நீ பக்கத்திலே வைத்திருக்கிற இவன் என்ன செய்யணும்? உன்னை விட்டு நான் கடத்தி கொண்டு போகணும் என்று சொல்லி யாக்கோபுடைய இருதயத்தில் சொல்லுகிறார். நீ போய் உன் சகோதரெல்லாம் என்ன செய்யணும்? போய் பார்த்துட்டு வாங்க. அதுதான் சான்ஸ். வராமின்னு சொல்லுங்க. ஒரே என்ன செஞ்சார்? ஆண்டவர் கையை பிடிச்சி கொண்டு போயிட்டார். ஆமா இல்லையா? என்னது, ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகல, ஹெலிகாப்டரில் கூட்டிகிட்டு போகல, ஏசி பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகல, குளிக்கல, தள்ளி விற்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாவற்றையும் பட்டான். ஆனால் அவனும் அவன் நம்முடைய சந்ததியிலே அவன் என்ன செய்யப்பட்டான்? என்ன பட்டான்? தேவனை விசுவாசிக்கிறவனாக இருந்தான். தன் ஜீவியத்திலே பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். மிக முக்கியம், வாலிப பிள்ளைகள் தங்கள் பரிசுத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும். ஆமே, ஊழியக்காரர்களாக இருக்கலாம், ஆமே சபைக்கு வரலாக இருக்கலாம். நமக்கு சூழ்நிலைகளை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆமே, லோத்துக்கு சூழ்நிலை பயங்கரமாக இருக்கிறது. காலையில் அப்படி திறந்து பார்த்தா என்னது? சோதம் கோமரா, விபச்சாரம், வேசித்தனம், குடித்து வெறித்து இருக்கிற தேசம். ஆனால் அவன் பரிசுத்தவானாய் நீதிவானாய் காணப்பட்டான். அவன் அதுதான் எபிரேய புத்தகத்திலே அவனை என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீதிமான் என்று சொல்லி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இடமும் காலத்தையும் சொல்லி நாம என்ன செய்யக்கூடாது? ஐயோ என் பிள்ளை கெட்டு போச்சு, அல்ல, நான் இப்படி இல்லை. உனக்கு தரிசனம், உனக்கு ஓட்டம் இருக்குமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ அதில் ஓட வேண்டும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவன் எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக பிரசிடென்ட் ஃப்ரம் எகிப்ட். என்ன அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? ஒன்லி போத ஆடு மேய்க்கிறது, மேய்ச்சிங் இந்த ஆடு. இப்போ நிற்கலாம். அம்மாவே இல்லையா? ஒரு பிள்ளைகள் வாழ்க்கைகளை நீங்கள் விளையாடுறது, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஆண்டவரோட தரிசனம் என்னன்னு பாருங்கள். அண்ணாள் பார்த்தா இவன் தரிசனம் பெற்றவன், இவனை நான் வளர்த்து நான் என்ன செஞ்சிருவேன்? என் பிள்ளை நான் வளர்த்துக்கிட்டே இருப்பேன். இவனை கொண்டு போய் தேவாலயத்தில் விடுவேன். அவர் தேவன் அவனை எடுத்து பயன்படுத்துவார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் தீர்க்கதரிசியாக இருந்தார். நமக்கு பிள்ளைகளை பெற்று போடுறது ஒன்று தான், வளர்க்கிறது அவர் தான். அதான் நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்களாம் வாடகை தாய், வாடகை தகப்பன். அவர் தான் உண்மையான தகப்பன். அவருக்காக தான் உங்களை இந்த பூமியில் உண்டாக்கியிருக்கார். ஆமா இல்லையா? அதனால நம்ம யோசிக்கக்கூடாது. நான் வாசிங்க, அதிபதியாக இருக்கிறோம் என்று. ஓ ஷாக்கிங் நியூஸ்.
யோசிச்சுட்டு அவருக்கு எப்படி இருக்கும்? இந்த பிள்ளைகள் எல்லாம் நான் பார்ப்பேன், அதுங்க இவர்கள் இவங்கெல்லாம் இன்னமும் இவங்கெல்லாம் எனக்கு இவங்க பெரிய ஆளாக வந்துட்டாங்கன்னா 10 படிக்கிறோம், இந்த ஜெமி அணியெல்லாம் அதுக்கு 10 காலேஜ்லாம். ஆனால் ஏன் கண்ணுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? அந்த சின்ன குழந்தை மாதிரியே தான் இருப்பாங்க. அவங்கள நான் எனக்கு என்னது அதே நோக்கம் அதே பேன் அதுகளை அப்படியே பேசிட்டே வாழ்றதுன்னா அந்த மெச்சூர்டாக வந்துட்டாங்கன்னு தெரியாது. அன்றைக்கி இவர் பெரிய இவர் யார் நம்ம கலெக்டர் பேசுகிறான், எனக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒன்று எஜுகேஷனை பற்றி அப்போ தான் இவர் தருண் குலத்தில் தான் பேசுகிறான், இவ்வளோ ஒரு எஜுகேட்டாக இருக்கிறான், நல்ல ஒரு படித்தவனாக இருக்கிறான், இவ்வளோ விஷயங்கள் தெரியுது அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக அதுக்கு பிறகு அவனை கண்ட கொஞ்சம் பயம். ஆனால் எனக்கு என்னது என் கண்ணுக்கு எப்படி? யோசேப்பு யாக்கோபுக்கு குழந்தை என்ன செய்யுது? இஸ் த பிரசிடென்ட் ஃப்ரம் எகிப்ட். கரங்களை தட்டி தேவனை வேண்டியது. நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னு என்ன செய்ய? அந்த பிள்ளை அது குழந்தையாகவே தான் இருக்கும், உங்களுக்கு குழந்தையாகவே தான் இருக்கும். உங்கள் பிள்ளை உன் பிள்ளைங்க நிற்கணும், அவனை குழந்தைய வச்சுக்காத. அவனை வச்சு அவனுக்கு ஒரு தரிசனம் ஒன்று இருக்குது, அதை நிறைவேற்றுவார். அன்னைக்கு ஒன்றை நிறைவேற்றிருக்கிறார் சில காரியத்தை தேவன் செய்வார். அம்மாவில் அந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஆமாம், அதனால் நீங்கள் கீழ்ப்படிங்க, வசனங்களுக்கு கீழ்ப்படிங்க. அதனால் நீ அவனை கலெக்டருக்கு டாக்டருக்கு வை. ஆனால் தேவனோட தரிசனம் ஒன்று இருக்கும். அம்மாவும் இல்லையா? அது கர்த்தர் என்ன செய்வார்? இல்லைன்னா இந்த குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணியிருக்க மாட்டார். அம்மாவும் இல்லையா? அது ஆண்டவர் எதுவும் சம்பந்தம் வச்சிருக்கிறார். சரியா? ஸோ அதனால வாசிங்களா? அவன் இருதயம் முறிச்சி அடைந்து, அவன்கிட்ட இருதயம் என்னாச்சான்? அதில் ஹார்ட் என்ன ஆயிட்டு? ஒரு நிமிஷம் என்ன ஆயிட்டு? அவ்வளோ பெரிய என்னது ஷாக், அதிர்ச்சி, ஷாக் ஆயிட்டேன், அதிர்ச்சி. புரியுதா? ஏன் அதிர்ச்சி அடைஞ்சான்? ஏன் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கிறான். அது எத்தனை வருஷம்? 17 வயசுல போனா இப்போ 30 வயசு, எத்தனை 17 வருஷம் என்ன ஆயிட்டு? இந்த ஜெபம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு 2 நாள் ஜெபம் பண்ணி விட்டு எனக்கு அது வரல அது வரலன்னா அது என்னது? அது எப்படி வரும்? நம்ம இல்லையா? அப்படி பாருங்க, பொறுத்து இருக்கிறான். இப்போ என்ன ஆயிட்டு சொல்லுமா? வேறு ஜெசி பேர் என்ன? ஜென்சியா மல்லி சொல்லு. ஜெஸ்மி ஷாக் ஆகிட்டேன் சொல்லுங்க. அப்போ அதுதான் யாராச்சும் வந்து கதவு தட்டி நமக்கு வந்துட்டா என்ன ஆகும்? எதிர்பார்க்காதவங்க கதவு தட்டிட்டா என்ன ஆகும்? அப்போ நான் சொன்னேன், எதிர்பார்க்காம வீட்டுக்கு வந்துட்டேன்னா என்ன செய்வீங்க? ஷோக்காகிட்டீங்க. ஷோக்காகிட்டு என்ன செய்வீங்க? காலையே செய்வீங்க, காலையே பெட்ஷீட்டை தள்ளுவீங்க, காலையே யாரை தள்ளுவீங்க? வீட்டெல்லாம் ஒழுங்காக வைக்க பாருங்க. பிள்ளைகள் வந்து வீடெல்லாம் இல்லை, நீ வீடை கவனிக்கிறதே இல்லை. என்ன சொல்லுங்களேன். ஆண்டவர் எனக்கு ஒரு ஷாக்கான நியூஸ் இந்த மாதத்தில் வச்சிருக்கேன். இந்த வருஷம் முடிவுக்குள்ள எனக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் ஒன்று அதுக்கு ஆஸ்பத்திரி போய் படுத்துறாதீங்க, ஷாக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாருங்களே. வாசிங்களே, அதை வாசிங்க. மூச்சு அப்படியே என்னது ஒரு நிமிஷம் என்ன வேணாம் ஸ்டன் ஆகி, உங்க இங்கிலீஷ் எனக்கு வராது கூட, நாங்கள் வெளிநாட்டுக்காரவங்க. ஸ்டன் ஆகி என்ன செய்யலாம்? அப்போ என்னாச்சு? அந்த ஆயுஷ் நாட்கள் கூடிட்டு இன்னும் கொஞ்சம் காலம் நான் என்ன செய்வேன்? யோசிப்போட இருப்பேன். அம்மாவே இல்லையா? ஏன்னா அவன் சொல்லுகிறான், யோசிப்பு அவன் மறிச்சிருந்தா நான் மறிச்சிருவேன் தான். எனக்கு இருக்கவே விருப்பம் இல்லை தான் சொல்கிறான். நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க. ஆனால் இப்போ அவனுக்கு என்ன உண்டாயிட்டு பாருங்களேன், அவன் நம்பவில்லையா? என்ன செய்யல? சில நேரம் விசுவாசம் நமக்கு என்ன செய்யாது? நம்ப பண்ணாங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு 12ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா சபை விசுவாசிகள் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. பேதுருக்காகவே ஜெபம் பண்ணுவாங்க. பேதுரு வந்து கதவை தட்டுவான், நம்ப மாட்டான். பேதுருடைய ஆவி அப்படின்வாங்க. அதே போல இன்னொரு இடத்துல என்னது? இயேசு கிறிஸ்துவை என்ன செய்வாங்க? வீட்டில் நம்ப மாட்டாங்க. அப்படின்னு ஆமா இல்லை அப்படின்னு இருப்போம். தெரியுதா? சில நேரம் விசுவாசம் என்னது? நம்பப்படாதபடிக்கு இருக்கும். ஆமா இல்லையா? இப்போ இந்த விசுவாசம் என்னது? அவன் விசுவாசத்தை ஜெபம் பண்ணா, ஆனாலும் அது என்னது? அதனால என்ன செய்ய முடியல? கிரகித்துக் கொள்ள முடியல. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடன் சொன்ன வார்த்தைகள் ஏன் நம்பல? இப்பதான் வருது வார்த்தை. அன்னைக்கும் நம்பல. மனுஷரை நம்பக்கூடாது.
உங்களுடைய கர்த்தரை தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்பணும். ஆகவே நீங்கள் இப்படின்னு சொல்லுவீங்க, அப்படின்னு சொல்லுவீங்க, இங்கிட்டு வாழை காட்டுவீங்க, அங்கிட்டு தலையை காட்டுவீங்க. நான் கர்த்தரை தான் நம்புறேன். அவர்கள் யோசிப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அவ்வளவு நேரம் என்ன செய்ய, அப்ப எப்படி என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி எப்படி யோசிப்பு வயசாச்சு இல்ல, என்னடா சொல்றீங்க, என்ன சொல்றீங்கப்பா, அப்படியா எனக்கு நெஞ்சல வலிக்குதுப்பா, இன்னைக்கு தைலத்தை தேய்ச்சி விடுங்க, எதுவும் செய்யுது நம்பவே இல்லையா, இது நம்ப முடியுமா, நம்ப முடியாமல் இருக்க நேற்று சொல்றாங்களே. யோசிப்பு நேரில் பார்த்துதான் ஒரு வேலை வைத்திருப்பான், நான் அவன் மேல் வைத்திருந்தான் நம்பவே இல்லையா, அதனால அவனுக்கு ஒரு சாப்பிட மாசம் எடுத்தேன். அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா, இது போதும், எனக்கு அதை காண்றனோ காணலையோ, ஆனால் என் மகன் என்ன செய்யறான், உயிரோடு இருக்கிற அந்த செய்தி எனக்கு போதும். ஆமாம் இல்லையா, பிள்ளைகளை குறித்ததான காரியங்களை குறித்து நீங்கள் யோசிக்கிற நேரம் உங்களுக்கு வருகிற அந்த நல்ல செய்தியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அது போதும் எனக்கு. ஆமே இது எனக்கு போதும், ஆமே எனக்கு கர்த்தர் கொடுக்குற இந்த காரியம் போதும், இந்த பொருளாதாரம் இது, இந்த தேவை இது எனக்கு சந்தித்த இது எனக்கு போதும், போதும் எனக்கு கொஞ்சம் தான். ஆனால் என்னது எனக்கு அது என்னது, எனக்கு அது நிறைவாக இருக்கிறது. நான் கேட்ட செய்தி என்னது, நல்ல ஒரு செய்தி, அதான் எனக்கு அது எப்படி இருக்கு, அது எனக்கு நிறைவாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், நிறைவாக இருக்க. நீதிமொழிகள் 25 வாசகங்கள். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஆமென். விடாய்த்து போயிருக்கிறான். என்னது, யோசேப்பை குறித்து என்னது, விடாய்த்துன்னு என்னது, தாகத்தோடு இருக்கிறான். என்னைக்கோ ஒரு நாள் காண்பேன், என்னைக்கோ ஒரு நாள் காண்பேன், என்னைக்கோ ஒரு நாள் யோசேப்பை பார்ப்பேன்ங்கிற எண்ணம் என்னது, அவன் உள்ளத்திலே பதிந்து இருக்கிறது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் இழந்திருந்தால் அந்த காரியம் வாழ்க்கையில கிடைக்குங்கிறத நீங்க என்ன செய்ய வேண்டும், அதுக்காக என்னது, மான்கள் என்ன செய்யுமா, நீரோடையை வாஞ்சிக்கிறது போல நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்கல்ல, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாருன்னு நீங்க வாஞ்சித்து கொண்டே இருக்க. என் பிள்ளையோட வாழ்க்கையில் திருமணம் நடக்கும், அவள் ஆமை அங்கங்க சுற்றி திரியிடா, அதனால அவளுக்கு ஒண்ணுமே அப்படியெல்லாம் நினைக்க கூடாது, நடக்கும். ஆமாம் இல்லையா, அவள் வயிற்றுல இருக்கிற நேரமோ இல்லை ஒரு பெரிய பிள்ளையா இருக்கிற நேரமோ நீங்கள் ஆண்டோட்ட ஒரு ஜெபம் பண்ணியிருப்பீங்களா இல்லையா? ஆமாம் இல்லையா? இப்போ ஜெபம் ஒரு 3 வயசு ஜெபம் பண்ண 4 வயசு அந்த பிள்ளை கல்யாணம் நடக்குமா? அதுக்கு என்னது, அந்த வயசு வரைக்கும். அதனால நம்ம அதுக்கு இடையிலே ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இங்கே அலைன்ஸ் தேடி திரியுது. அங்கே ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு ஃபோட்டோ, அங்கே ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு படம். வாசிமக, தூர தேசத்திலிருந்து வருகிற செய்தி உங்களுக்கு எப்படி இருக்கான், அவனுக்கு அப்ப அதனாலதான் அங்க சொல்லப்படுகிறது. அது என்னது, மூச்சு அடைத்து என்ன செய்யலாம், ஆவி உயிர்ப்பித்ததான். அதுதான் அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி. அது ஒரு பெரிய ஒரு இது அவனுக்கு என்னது. அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன இருக்கும், என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். யாக்கோபுக்கு என்ன வந்திருக்கும், யோசேப்புக்காக சொல்லுங்க, யோசேப்புக்காக இன்னும் கொஞ்சம் காலம் நான் என்ன செய்யலாம், நான் வாழணும் சொல்லுங்க. வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல், அது வாசிங்க. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீர். அப்படியே எப்படி இருக்கும், அப்படியே காற்று எனக்கு காணாம போச்சு, அப்படியே தேடிட்டு திரிவீங்க. கிடைச்சோன்னு என்ன ஆகும், அப்படியே மெய் சிலித்து என்ன செய்ய, ஒத்துருமே இருக்க மாட்டாங்க, தனியா பேசுவோம், கிடைச்சிருச்சு. ஆமா இல்லையா? அதே மாதிரி தான் உனக்கு என்ன உள்ளுக்கு உள்மனது என்ன செய்யுது, உள்ளானாக்குமா, நான் தேடினது என் பலன் கிடைச்சிட்டு, என் பலன் கிடைச்சிட்டு. நாம் என்னது காணாமல் போயிருந்துச்சு, இப்போ என்னது என் கண்ணுக்கு எதிராய் அது வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. 15, 29, 30 வாசிகமாக நீதிமொழிகளே. கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார், ஜெபத்தை கேட்கிறார். சொல்லுங்க, நீதிமான் பாருங்க. துன்மார்க்கன்னா யாரு, துன்மார்க்கன் என்னது, தேவனை அறிந்தவர்கள். ஆமே, தவறு செஞ்சுட்டு எடுத்து ஆண்டவர் கேட்க மாட்டாங்க. ஆனா நீதிமானுக்கு என்ன செய்யறாரு, ஜெபம் கேட்கப்படும். அடுத்த வருஷம் என்ன சொல்லுது, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பு
குறிப்பாக்கும் ஆ. நற்செய்தி ஆ. எலும்புகளை புஷ்டியாக்கும். அப்படின்னா என்னது? வாழ வயது யாக்கோபு வயசாயிட்டு இப்ப அம்மாவும் இல்லையா? இப்ப யோசேப்பு கிடைச்சிட்டானோன்னு என்ன ஆயிட்டான்? திருப்பி 17 வயசுக்கு பின்னுக்கு போயிட்டான். அம்மாவும் இல்லையா? அம்மாவும் இல்லையா? அம்மா இல்லையா? அதுதான் சொல்றது நமக்கு என்னது அந்த அதுக்காக அதனாலதான் நான் எப்பயுமே நீங்க நல்லதை நினைக்கணும், நல்லதை பேசணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த நேரம் மூஞ்சி அப்படியே நின்று பணங்கா மாதிரி தொங்க போட்டுருக்கணும். எப்பயும் அதுதான் இந்த நம்முடைய உடம்பு என்ன செய்யும்? ஆண்டவர் என்னது 1000 வருஷம் இந்த பூமியில வாழ்வதற்கு தான் என்ன ஆண்டவர் என்ன செய்தாரு? நம்மளை உருவாக்குனா. ஒரு கம்பெனியில ஒரு கார் உருவாக்குனா 5 வருஷத்துக்கு கார் டேமேஜ் ஆகுறதுக்கா? இல்லை. என்னது அது எத்தனை வருஷம் இருக்கணும்? 25 வருஷம் 30 வருஷம் செய்யணும். ஒரு டேமேஜ் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கணும். அது ஓடுறதை பொறுத்து. அப்போ மனுஷனே அப்படி ஒரு கேரண்டி கொடுத்தா அந்த பழைய ஏற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களெல்லாம் எத்தனை வருஷங்கள் இருந்தாங்க? 900 இருந்தாங்க. அப்போ எப்படி இருந்தாங்க? இஸ் யங்கஸ்ட். அது 900 வயசுல இப்படி வரல. கண்ணாடியை போட்டு ஏஐயில் வர்ற மாதிரி இப்படி வரல. எப்படி? ஆமா இல்லையா? அப்படியே அழகா அப்படியே தான் இருந்தாங்க. ஏன்னா என்ன ஆண்டவர் அப்படிதான் படைச்சிருக்காரு அவரை போல. அம்மா இல்லை. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் எப்படி இருப்பாரு? இத்தனை வருஷம் நம்ம சொல்றோம் கோடி ஆண்டுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. இன்னைக்கு எப்படி இருப்பாரு? அதே மாதிரி தான் இருப்பாரு. ஆமா இல்லையா? நம்ம தான் அப்படி கல்யாணம் கற்ற வரைக்கும் ஒரு மாதிரி. கல்யாணம் கட்டதுக்கு தலையெல்லாம் பெப்பரையா வச்சுக்கிட்டு கல்யாணம் தான் முடிஞ்சு. கல்யாணம் வந்து நம்ம வாழ்க்கை இருக்குல்ல, அதனால தான் நிறைய வீட்டுகளில் பிரச்சனை வருது. ஒரு பொம்பளை பிள்ளைங்களும் அப்படி தான் கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளை பெற்றோம். நான் தான் தாயாகிட்டேன், நீ தாயாகினாலும் பேயாகினாலும் நீ நல்லா அழகா இரு, நல்லா உடுத்து, இந்த சரீரம் அவருடையது, இந்த சரீரத்தை கெடுத்தா நான் கெடுப்பேங்கிறாரு. அப்போ அதுக்கு நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு இருந்து ஆமாம் அப்படி நல்லா இருக்கு. இயற்கையாகவே நமக்கு எல்லாம் இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம்? செயற்கையாக அதை பூசிட்டு அது கொஞ்சம் காலத்துக்கு மூஞ்செல்லாம் தொங்கி போயிட்டு பார்க்க பயமா இருக்கும். சரி வாசிங்கம்மா. அப்பொழுது இஸ்ரவேல் இன்னைக்கு வாசிங்க. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். கண்களின் ஒளி பாருங்க. அந்த செய்தி கேட்டவனே என்ன ஆகுது? அவனுக்கு என்னது? அந்த உயிர் அப்படியே வருது. கண்கள் ஒளினா என்னது? ஒரு மங்களா இருந்துச்சு. இந்த சொல்லையில எப்படி இருந்துச்சு? கேட்க முடியாதபடிக்கு ஒரு மங்களா தான் அது அப்படியே மூச்சடைச்சு போன மாதிரி இருக்கிறான். இப்ப என்ன ஆயிட்டு? வழி கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். அப்ப நம்ம பார்க்கிற காரியங்கள் நமக்கு என்னத்தை கொடுக்க வேண்டும்? பூரிப்பை கொடுக்கும். நமக்கு தேவையில்லாதவர்களை பார்த்து தேவையில்லாதவர்களை பேசினா நம்ம வியாதிஸ்தலாய் மாறி. யாரை பார்த்தாலும் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலையில பார்க்கணும். அவங்களை நம்ம மாமிசத்துல பார்க்க கூடாது. அங்க பாருங்க, உடுத்திட்டு வர்றது பாருங்க, கட்சிக்கு வர மாதிரியா வரும். உனக்கு வரணும் கேட்டி நீ பேசாம படுத்துக்கிறாங்க. அது வந்தா ஒரு வரட்டுமே, அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரட்டுமே, அது வர்றதை பாருங்க. ஆமா இல்லையா? நீ ஆவியில பாரு, அவங்க ஆவியும் நிறுத்து பாரு. அந்த ஆவி எப்படி இருக்கு? அதுதான் ஆவிக்குரிய ஸ்தலம். அவனுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? அவனுடைய ஜீவியமெல்லாம் எப்படி இருக்கு? அப்போ ஜெபமெல்லாம் பண்ணி விடனாங்க வெள்ள சாரியை கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு கையில் ஒரு கருப்பை வச்சுட்டு ஏமாத்திட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ராமின் சொல்றேன். நம்ம இருதயம் எப்படி இருக்கிறதோ, நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறதோ, நம்முடைய ஆயுஷ் நாட்கள் அப்படி இருக்கு நாம் அழகாக இருக்கும். ராமின் சொல்றேன். அழகுக்கு போயிட்டு நீங்கள் அங்கெல்லாம் போய் கடையில் போய் எதுவும் வாங்க தேவையில்லை. நீங்கள் நல்லதை நினச்சிக்கிட்டீங்கனாலே உங்கள் முகமெல்லாம் எப்படி இருக்கும்? சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷனாக நல்லா இருக்கும். இப்போ நம்ம எதையாச்சும் நினைச்சுன்னா சில பேர் மூஞ்செல்லாம் கெட்டு வீணாக போயிட்டு பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். சிறப்பு ஒரு மாதிரி இருக்கும், அப்படி மாதிரி இருக்கும். ஆமா இல்லையா? இன்னையிலேருந்து எக்ஸசைஸ் அப்புறம் கடைசி நேரத்தில் போயிட்டு டாக்டர் சொல்லணும்னா அப்படின்னு இருக்க வேண்டியது. வாசிங்களா? கண்களின் ஒளி. அப்போ உங்க கண்கள் என்னதை பார்க்கணும்? ஒளியை பார்க்கணும், வெளிச்சத்தை பார்க்கணும், நல்லதை பார்க்கணும், நன்மையானதை பார்க்க வேண்டும். அப்பதான் நன்மையானது பேச வரும். கெட்டதை பார்த்தா, கெட்ட உள்ளத்தோட பார்த்தா, ஒரு பிள்ளை ஒரு பையனோட போனா நம்ம டக்குன்னு யோசிச்சுக்குவோம். அது ரெண்டையும் சேர்த்து வச்சு கல்யாணம் முடிச்சு பிள்ளையை பெற்றுக்கணும். அப்ப நம்மளோட கண்கள் எப்படி இருக்கிறது? இச்சிக்கிற கண்களும் வேசித்தனத்தின் கண்களும் மற்றவங்களை வேறு பார்க்கிற கண்கள் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஆவியிலே உணர வேண்டும். அதான் நமக்கு வரங்கள் கொடுத்துருக்கு, வல்லமைகளை கொடுத்துருக்கு. இவையெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ண உலகத்தில் உள்ளவங்க நம்மளும் சேர்ந்துக்கிறது. ஆமா சிஸ்டர், நீங்க சொன்னீங்க, நானும் பார்த்துக்கிட்டே தான் வர்றேன். நீ பார்த்துக்கிட்டே வா, ஒரு நேரம் கண்ணுக்காக இருட்டா போயிடும். நீ வெளிச்சத்தை பார்க்காம இருளே பார்த்தீங்கன்னா கண்ணே ஆயிடும். அப்புறம் அப்படியே வச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. வாசிங்கம்மா. நற்செய்தி. அப்ப நமக்கு என்னதான் எலும்புக்குள்ள என்ன இருக்கு? எலும்புக்குள்ள ஒரு என்ன இருக்கு? ஒரு விதமான ஒரு திரவம். அது என்ன செய்யும்? அது உயிர்ப்பிக்கும். தேவன் இந்த எலும்பை உருவாக்குற பொழுது எலும்புக்குள்ள உள்ள ஒரு மச்சை என்று சொல்லக்கூடியதான் என்ன செய்யும்?
சில நேரங்கள் பிள்ளைகளுக்கு வியாதிகள், சின்ன பிள்ளை ஏதாவது ஒன்று என்ன செய்வாங்க, நமக்கு நம்முடைய சரீரத்தில் ஏதாச்சும் பயங்கரமான வியாதி இருந்தால் டாக்டர்மார் என்ன செய்வாங்க, அந்த எலும்புக்குள் இருக்கிறத எடுத்து என்ன செய்வாங்க, அது மூலம் மெடிசன் உருவாக்கி என்ன செய்வாங்க, அதை நமக்கு கொடுத்து நம்மளை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்வாங்க. அப்படி ஒரு ரகசியமான ஒன்று நம்முடைய எலும்புக்குள் இருக்கிறது. அதில் தான் நம்ம என்ன செய்யறது, மாடு ஆடை சமைச்சிட்டு அது உள்ளுக்குள்ளே வச்சு அப்படின்னு ஒழியுது. டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம உடம்புல உள்ளது இன்னைக்கு மனுஷன் சாப்பிடுது. சரி வாசிங்களா, சங்கீதம் 145 18 19 வாசிங்க. 145 18 19. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது யாராக இருக்கட்டும், அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவரை நோக்கி கூப்பிடும். அதுதான் விசுவாச அறிக்கை. ரெண்டாவது சொல்றாரு, தம்மை நோக்குறது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு என்னது உண்மையா. அப்ப 2 ஜெபம் இருக்கு. ஒரு ஜெபம் ஓரல் ஜெபம், சும்மா ஜெபிச்சு பார்ப்போம். அப்படி இன்னொரு ஜெபம் என்னது, உண்மையாய் ஜெபிக்கிறது. எனக்கு ஆண்டவர் என்ன செய்வான். அப்ப யாக்கோபுடைய ஜெபம் என்ன ஜெபம், உயிர்ப்பிக்கிற ஜெபம். சொல்லுங்க, யாக்கோபுடைய ஜெபம் உயிர்ப்பிக்கிற ஜெபம். ஆமாவே இல்லையா? இல்லாட்டி அவன் மடித்திருக்கணும், இல்லாட்டி ஏதோ நடந்திருக்கும். இல்லை, ஆமீன். என் ஜெபம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, என்னுடைய ஜெபம் உயிர்ப்பிக்க வேண்டும், சபையை உயிர்ப்பிக்க வேண்டும், ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் உயிர்ப்பிக்க வேண்டும், என் பொருளாதாரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆமாம். அப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன பர்பஸோ அதை சொல்லி ஜெபிக்கணும். சும்மா போயிட்டு உட்காந்துக்கிட்டு அதே வந்தை மாத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதான் சொல்லுங்க, யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தினார். அடுத்த வருஷம் நம்ம சொல்லுங்க. ரெண்டாவது சொல்றாரு, அவர் தமக்கு பயந்தவர்கள் எல்லாருக்கும் அல்ல. முதல் சொல்றாரு எல்லாருக்கும், ஆனா இன்னொன்னு என்ன சொல்றாரு, அவருக்கு பயந்தவர்களுக்கு. தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். 3 காரியம். ஒன்று என்னது வாசி, தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. விருப்பத்தின்படி. அப்ப அவருக்கு பயப்படுறவங்க என்ன செய்வாங்க, அவருக்கு பயந்தவங்க அவருக்கு விருப்பமானதை கேட்பாங்க. பயம் இல்லைன்னா நம்ம கேட்கறது, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்போமே. கேட்கக்கூடாது. இப்போ நம்ம பிள்ளைகள் வந்து கேட்கக்கூடாது நம்மகிட்ட கேட்பாங்களா? கேட்கக்கூடியதான் கேட்பாங்க, கேட்கக்கூடாது மறைச்சிடுவாங்க. அது மாதிரி நம்மளும் தேவனிடத்தை பற்றி என்ன செய்யக்கூடாது, ஒரு கொடுப்பாரு எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு எல்லாத்தையும் போய் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம இச்சிக்கிறதெல்லாம் அவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. அதுதான் மிக கவனம். பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு. அவர்கள் கூப்பிடுறது என்ன செய்யறாராம், நம்ம ஜெபத்தை நீங்க கவனம். அதான் பேதுரு சொல்றார், ஜெபம் எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர் கேட்கிற மாதிரி இருக்கணும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிற பொழுது அந்த குருடனுடைய விசுவாசம் ஆண்டவர் என்ன செய்து, நின்று அவனை திரும்பி பார்த்தார். அவனுடைய நம்பிக்கை என்ன, நான் ஒளியிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமாம் இல்லையா? இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தவரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே அவர் எனக்கு என்ன செய்வார், என் கண்களுக்கு ஒளியை கொடுப்பார். பெரிய ஜெபம் பண்ணல ஆண்டவரே அப்படிலாம் சொல்ல. தாவீதின் குமாரனே இறங்கும். பழைய பாட்டு ஃபுல்லாக சொல்லிட்டான். 39 அதிகாரங்களை என்ன சொல்லிட்டான், அப்படியே தரவா சொல்லிட்டான். ஆமாம் இல்லையா? அதான் ஜெபம். யார் தாவீதின் குமாரன், தாவீது யாரு அப்படின்னு அப்படியே போகணும்னு என்ன உண்டாகும், தாவீது யாக்கோபு அப்படியே வந்து ஆபிரகாம் வரைக்கும் போயிடும். ஆமாம் இல்லை? ஆபிரகாம் அப்படியே வந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து மல்கியா கடைசி புஸ்தகம் அதில் கடைசி வசனம் வரைக்கும் அந்த குருடன் சொல்லுகிறான், எனக்கு இறங்கும், நீ தாவீதின் வம்சத்திலே வந்தவர். அவருடைய சரித்திரங்கள் வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அப்பொழுது புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவத்தை அவன் ஒரே வார்த்தையில் சொல்லி ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தினார். ஆண்டவரை கண்களை திறந்தார். ஆச்சரியம். அப்படிதான் இருக்கணும் நம்ம ஜெபங்கள். சும்மா போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன்னா என்னத்தை ஜெபிக்கிறேன்னு ஜெபிக்கிறியா சபிக்கிறியான்னு தெரியும். ராசிதான் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவர்களை என்ன செய்யறாராம், ரட்சிக்கிறார். பாருங்க, அவங்க பாருங்க அந்த என்னத்தை கொடுக்குறாரு, உலகத்துக்குரிய நன்மையான காரியத்தை கொடுத்து அந்த அவன் என்ன செய்யறான், அதை பக்குவப்படுத்திக் கொண்டானால் அவனுக்கு பரலோக ராஜ்யத்திலே இடத்தை ஏற்படுத்திக் கொள்கிறான்.
பூமியில அவனுக்கு தேவையான வீடு வாசல் எல்லாம் கொடுத்து அவனை என்ன ஆசீர்வதித்து, இந்த ஆசீர்வாதம் இது மாத்திரம் அல்ல, உனக்கு என்னது இதுல நீ என்னது உன் ரட்சிப்பை நீ என்னது இதுல உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வீனானால், எனக்கு பயந்து நீ இதே போல நீ வாழ்க்கையில் இருந்தீன்னா உனக்கு பரலோகத்திலே உனக்கு இடம் இருக்கிறது சொல்கிறார். கரங்களை தட்டி தேவனை நினைப்படுத்து. அதுதான் நம்மளுடைய ரகசியம். சரி, கடைசி ஒரு வசனத்தை வாசிக்க முடிச்சிடலாமா? வாசி மகள் உபாகமம் 4:7 வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பாருங்க என்ன சொல்ற, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் ஆராதிக்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. என்ன பாருங்க எப்படி என்னமா நம்ம தொழுது கொள்ள என்ன இருக்கிறாராம் சமீபமாய். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, அங்கங்கே தேடி போகக்கூடாது. அங்க இருக்கு, அந்த மரத்துக்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்னதுக்கு இருக்கு, இங்க இருக்கு அப்படின்னு இல்லை. சபைக்கு கட்டாயம் வந்துடும். அதுக்காக நீங்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வராமல் இருக்கக்கூடாதுன்னு பயமாக தான் இருக்குது. சில காரியங்களை சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்க அதனால நான் வீட்டிலே பாயை வச்சு போட்டு ஜெபம் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் எப்பெல்லாம் தொழுது கொள்ளுகிறீங்களோ அவர் நமக்கு சமீபமாக இருக்காங்க, முன்பதாக நிற்கிறார். ராமின் சொல்லுங்க, அதர்சமான தேவன் உங்கள் சத்தத்தை கேட்கும். அதுதான் நமக்கு அந்த ஜெபம் நமக்கு ஆறுதலாகவும் விடுதலையாகவும் இருக்கிறது. அப்போ நீங்க கத்தி ஜெபிக்க தேவையில்லை. பிரசிங்ல சொல்றா, நீ என்ன செய்யணும், அவர் கிட்டத்தில் இருக்கலாம், என்ன செய்யணும், மௌனமாகவும் என்னது ரொம்ப என்னது கவனமாகவும் சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க சொல்றேன். ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்ன செய்யக்கூடாது, அன்பின் ஆண்டவரே யோசிப்பை தொட்டவரே, யோசிப்பின் அப்பாவை தொட்டன்னு சொல்லிக்க கூடாது. என்னை தொடும், அவ்வளோதான் ஜெபம், அவ்வளோ எண்ணெயை தொடுங்க, அவ்வளோதான். ஆமாம், அதுக்காக பெட்ரோல் டீசலை போய் தொடக்கூடாது, எண்ணெயை தொடுன்னு சொல்லிட்டு அவசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து நம்முடைய தேவன் எல்லாருமே சொல்லுங்க. நாங்கள் இப்ப தொழுது கொள்கிற பொழுது சமீபமாக இருக்கு. அவர் சமீபமா இருக்கனால இவ்வளோ காரியங்கள் நமக்கு பேசிட்டு இருக்காரு. தேவனை இவ்வளவு சமீபமாய் கொஞ்சம் இருங்க, மட்டும் வாசி. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? கரங்களை தட்டி. சிஸ்டர், நீங்க என்ன ஜாதி? அங்க உட்காருங்க. நீங்க என்ன கோத்திரம்? நீங்க இங்க உட்காருங்க. நம்மளாம் என்ன ஜாதி? கர்த்தரை வாசி. தேவனை இவ்வளவு அந்த கடைசி வாசி, கடைசி முடியும். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? நம்மளை விட பெரிய ஜாதிங்க. அது நூல் போட்டுதான் சரி, போடாதுன்னு சரி, நம்மளை விட பெரிய ஜாதி இல்லை. நாம் தேவனோடு என்ன செய்கிறோம், உறவாடுகிற ஜனம். அம்மாவே இல்லையா? கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துகிறோம். புரியுதா நான் பேசுறது? புரியுதா? உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி சொல்றாரு? வாசமாக அந்த வசனத்தை மீண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் எப்பெல்லாம் தொழுது கொள்கிறோமோ அப்போ நீங்க தொழுது கொள்ளணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும். எப்பெல்லாம் தேடணும்னா அவர் என்னது எப்பொழுதும் தேடணும். அதுதான் மிக முக்கியம். அவரோட சார்ந்து இருக்க வேணும். வாசிங்க. அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. அவர் எப்படி இருக்காரா? சமீபமாக இருக்கிறார். தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? சொல்றார், மோசே எழுதுகிறார், விவாகத்தில் எழுதுகிறார். நம்மளோட ஒரு ஜனம் இருக்கிறாங்க, நம்மளோட ஒரு கோத்திரம் இருக்கா. நம்ம என்னது டிரெக்டா நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரோடு பேசுகிறோம். அம்மா இல்லையா? அதுதான் பெண்டகாஸ்ட். என்ன காஸ்ட்? பெண்டகாஸ்ட். என்ன காஸ்ட்? பெரிய ஜாதி. சொல்லுங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னா, உன்னை என்ன செய்வேன், நீ உலகத்தில் விக்கிர ஆராதனை செஞ்சு கொண்டிருக்கிற சின்ன ஜாதியே, உன்னை என்ன செய்வேன், என்னை நான் இந்த பெரியவரை ஆராதிக்கிற பெரிய ஜாதி. நீங்க பெரியவர் ஆராதிக்கிறாங்க, நீங்க பெரிய ஜாதி. நீங்க சின்னமா அந்த நாளைக்கு ஆராதிங்க, நீங்க சின்னமா சாத்தா குட்டி மாதிரி தெரிஞ்சீங்க. இன்னைக்கு பெரிய தேவனை ஆராதிக்கனாலும் பெரிய ஜாதி. உங்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் ஆசாரியோடு அமர வைத்து அழகு பார்க்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அப்ப நம்ம அதெல்லாம் விட்டு உட்காந்துருக்கு. கடைசி வாசிப்போமா? 46 முதல்ல வாசிங்க. தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் எடுத்து கிளம்புறாரு. நான் தான் அப்படி பேசுறேன், நீங்களும் பேசுறீங்களோ? இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கான். பேக்கில் எடுத்து வைங்க. அது எடுத்து வச்சிங்களா?
இந்த டவல் எடுத்து வைங்களேன், இந்த பெட்ஷீட் எடுத்து வைங்களேன். புரியுதா? நம்ம சில பேர் ஒன்றும் எடுத்துகிட்டு போக மாட்டோம். இங்கேருந்து போவோம் டெல்லிக்கு, பக்கத்தில் ஒன்றை பார்த்துட்டு எனக்கு அது தாங்களே, கொஞ்சம் பொட்டில் தாங்களே, தண்ணி தாங்களே, அது இதை அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எங்கே போனாலும் என்ன செய்யணும், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்யணும், அடுத்தவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. தோசையா சாப்பிட்றீங்க அப்படின்னு எட்டி பார்க்கக்கூடாது. ஆச்சுங்க. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பெர்சேபாவுக்கு போய் தன் அசையும் சொத்து, அசையாத சொத்து இருக்கிறது. அசையாத சொத்தெல்லாம் என்ன செஞ்சுட்டான் வச்சுட்டு, அசையும் சொத்தெல்லாம் என்ன செஞ்சுட்டான், மகன் என்ன செஞ்சிருக்கிறான், வண்டி அனுப்பிட்டான். மகன் என்ன செஞ்சுட்டான், ஆடி காரில், வேற என்னது பெரிய கார் சொல்லுங்க, என்னமா பென்ஸ், திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கண்டனர் அனுப்பியிருக்கிறான். மகன் வந்து வெளிநாட்டில் இருக்காரு, கண்டனர் அனுப்பியிருக்கிறாரு, என்னையும் அங்கே வர சொல்லியிருக்காரு, சிட்டிசன் தந்துறாரு. அம்மாவும் இல்லையா, அம்மாவும் இல்லையா, நீங்கள் இங்கேயே இருங்க, சச்சு நகரே சுற்றிட்டு இருங்க. வெளியே போகணும்னா யோசிக்காதுங்க, பிள்ளைகளெல்லாம் வெளியே அனுப்பணும்னா யோசிக்காதுங்க. நீங்களும் அப்படியே குண்டுக்காதுன்னா இதில் சுற்றுறதுன்னு சொல்லுது. நீங்களும் குதிரை ஓடிங்க, அதையும் குதிரை ஓடுங்க. அப்புறம் எல்லாம் வயசு போய் பல்லெல்லாம் கொட்டி குதிரைன்னு சொல்லி நீங்கள் தாங்க முடியும். தன் தகப்பனாகிய இது வாசிவேன். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொள்ளணும். எங்க போனா என்ன செய்யணும், உங்களுக்கு தேவையான எல்லா ஆவிக்குரிய நிலையை என்ன செய்ய வேண்டும், பைபிள் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஜெபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேற என்னது, ஆமாம், எங்களோட ஆவி அபிஷேகம் எல்லாத்தையும், ஒரு இடத்துக்கு மீட்டிங் போகிறோன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் போகணும். அங்கே போயிட்டு ஜனங்கள் மத்தியில் இருக்கிறது அப்படியே கூட்டமாக இருக்கும். அங்கே போயிட்டு மேடையில் உட்காந்து ஜெபம் பண்ணுறது சொத்து அந்த பொய் நாடகம்லாம் நினைக்கிறேன். வீட்டிலே ஜெபம் பண்ணி ஆயத்தமாக போனால் கற்று நாங்கள் பேசுவோம். அங்கே நின்றுட்டு ஆக்களை பார்த்துக்கிட்டு அங்கே நின்று அப்படியே தாழ்மையும் ஒரு ஜெபத்திலே இருப்பாங்க. அங்கே இன்னும் பிரியாணி தின்னுட்டு வயிறு வலினால கீழே உட்காந்துருக்குற. புரியுதா? இஸ்ரவேல் பாருங்க, இஸ்ரவேல் யாக்கோப்பு அல்ல, இப்ப போகிறவன் யாரு, இஸ்ரவேல். கரங்களை கட்டி தேவனை படைத்தனர். அழுது கொண்டிருந்த யாக்கோப்பு, சிரித்துக் கொண்டிருக்கிறவர் இஸ்ரவேல். அம்மாவே இல்லை, பாருங்களே இவ்வளவு அழகாண்டர் பேசுறானா. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பெர்சேபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். என்ன செய்யலாம், மறக்கல. நமக்கு வேலை கிடைச்சிட்டா, பாஸ்டர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் பாஸ்டர், அங்கேருந்து ஜெபம் பண்ணுங்க. இங்கேருந்து ஜெபமாக பண்ணுறது சாரி பாஸ்டர், சொல்லிட்டு வரக்கூட முடியலை. நான் என்ன செய்யறேன், அங்கே போய் துபாயில் இறங்கிட்டேன். நீ சொல்லிட்டோம், அவங்க சொல்லாமல போகிற, துபாயில் போய் நீ வாசத்தான் கூப்பிட்டு. ஆமாம், நீ சொல்லிட்டு போகணும். உனக்கு ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ண ஆண்டவரை நீ மறந்துட்டு என்ன செய்யற, சபையை மறந்துட்டு அங்கே போ. அப்படியே எல்லாமே என்ன ஆயிடும், டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும். இவனும் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். நீங்க என்ன செய்ய வேண்டும், ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், எல்லாம் செய்வீங்க. கடைசியில் சும்மா ஜெபம் பண்ணுங்க. ஏசுவினா ஆமே, என் ஆத்மாவை கத்துறேன், என் ஆத்மாவை கத்துறேன் அப்படின்ட்டு பேக் வச்சுட்டு போய் அதுக்குள்ளே பஸ் போயிடும். ஒழுங்குக்கிறமாக செய்ய வேண்டும். வாசி முடிச்சுட்டேன். அன்னைக்கு இரவுல தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி என்ன செய்வாரு, யாரு, தேவன் என்ன செய்யறாரு, இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி அதை யாக்கோபே யாக்கோபேன்னு கூப்பிடுறாரு. புரியுதா? இஸ்ரவேல் தான், நான் வச்ச பேர் தான். ஆனா என்னது, இன்னமும் உனக்குள்ள கொஞ்சம் யாக்கோபு இருக்கிறார். யாக்கோபு என்று சொன்ன என்னது, காலை பிடித்துக் கொள்ளுகிறவன். காலை நீனும் நானும் தேவனுடைய கால்களை பிடித்துக் கொள்ள வேண்டியவர்கள். அது தவறாக டிரான்ஸ்லேஷன் பண்ணனால யாக்கோபுனா எத்தனை நம்ம பாடுறோம், அவன் காலை பிடித்துக் கொள்ளுவான். நீயும் நானும் கடவுளுடைய காலை பிடித்துக் கொள்ளுவோம், அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே சொல்லுகிறார், நீ அன்னைக்கு என்ன செய்தா, என் பாதத்தை பிடித்துக் கொண்டு நீ ஜெபித்தபடினாலே இன்னைக்கு உன் மகனை உயிரோடு பார்க்க போகும். கரங்களை தட்டி தேவனை வேண்டும். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம், இந்த உபவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. சும்மா உபவாசிகளை ஜெபிக்கிறோம் இருக்கக்கூடாது, எல்லாம் ஓடுபடியாக நடக்கிறது. அவன் இரவிலே தேவன் என்ன செய்கிறார், இஸ்ரவேலுக்கு தரிசனமாகிறார். யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். எப்படி கூப்பிடுறாரு, ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. ஆமாம் இல்லையா, ஆண்டவர் அப்படின்னு பேசியிருப்பாரு. யாக்கோபு எக்கோ வச்சு யாக்கோபே 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 யாக்கோபேன்னு அவன் பயந்து செத்துருக்கான். ஆமாம் இல்லையா, நம்ம அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அப்ப என்ன சொல்றாரு, யாக்கோபே தூங்குறான். திருப்பி என்ன செய்யறாரு,
யாக்கோபு என்று கூப்பிடுறார். அவன் இதோ அடியேன் என்றான். எந்திரிச்சு யாருன்னு கேட்கல. என்ன சொல்றான்? அடியேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நாம கர்த்தருடைய பிள்ளைகள். நாம நீ யாருன்னு கேட்கக்கூடாது. என்ன சொல்றான் பவுல்? தெரியவில்லை. அதான் நீ யார் ஆண்டவரை அவர் சொல்றான், இயேசு நான் தான் அப்படிங்கிறான். இவன் என்ன செய்யறான்? தூக்கத்துல என்ன செய்யறான்? அடியேங்கிறான். நம்ம தூக்கி எதிர்த்தா அடி என்னடி தூக்கத்துல எழுப்பி விட்ட? எங்க கண்ணாடியை காணும், எங்க செல்போனை காணும். அதோ என்னது புரியுதா? தேவன் போன் பண்ணி இருக்கிறாரு. அம்மா இல்லையா? நம்ம போன் எடுக்க மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? வாசிக்கிறேன். எது வாசிக்கலாம்? அது வாசி. அந்த இது தரிசனம் அந்த ராத்திரி, அன்னைக்கு ராத்திரி அவன் பலி செலுத்தின அன்று, அவன் பலி செலுத்தினபடி ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதாவது சமீபமாக இருக்கிறார். அதான் உபாகமத்தில் அழகாக எழுதுகிறார். என்ன செய்யறார்? அவர் சமீபமாக இருக்க அவன் பலியை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவனுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதான் ஆராதனைக்கெல்லாம் வான்னு சொல்றது காரணம் என்ன? உங்கள் ஆராதனை God is the respective of worship. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க அது பாவத்துக்குள்ள யாரு வெற்றி நட்டாங்க, அது டிங்கிரி அடிக்குது. அதுதானே அது ஒர்ஷிப் பண்ணனால எங்களுக்கெல்லாம் டச்சே ஆக மாட்டேங்குது. அது ஒர்ஷிப் பண்ணனால எங்களுக்கு ஆவியில் எங்களுக்கு என்னமோ பண்ணி செத்த ஆவி, அதனால அப்படி தான் கிடக்கும். சரியான ஆவியாக இருந்தால் வருவோம். அப்புறம் கடைசியில் அந்த ஆவியை கொண்டு கல்லறையில் வச்சு தான் அதே கிட்டாரை வச்சு அடிக்கணும். டிண்டுக்கு அடிக்க வாசி. அன்று இரவு அதே நைட்ல தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே உடனே, அதுதான் தேவன் உடனே பதில் கொடுத்தார். நீ பலி செலுத்தினா உன் வாழ்க்கைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உன்னோடு பேசுவான். இன்னும் நீ பலி செலுத்தாமல் இருந்தா அவன் பாவத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவருக்கு கேட்க மாட்டான். உடனே என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். யாக்கோபே 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 என்று கூப்பிட்டான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் நான் தேவன் சொல்றாங்க. சொல்லுங்க. அவன் அடியேன்னு சொன்னா கூட ஆண்டவர் சொல்றாரு, தாயின் கருவிலை தெரிந்து கொண்டான். பாதையிலெல்லாம் கடந்து போன பொழுது நான் என்ன செய்தேன்னு உன்னோடு கூட இருந்தேன். நீனும் அவமானப்பட்ட, நீ நிந்தைகளை அனுபவித்தான். சொந்த மாமாவோட வீட்டில் போய் என்ன செய்தா? அடிமையை போல இருந்தாய். அம்மா இல்லையா? இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கான். நான் ஆசி மகன். அப்பொழுது அவர் அதெல்லாம் யோசிக்கணும். ஆண்டவரும் அவரும் பேசுகிறது பாருங்க. ராத்திரி நீங்கள் ஆண்டவரோட பேசல எப்படி பேசணும்? இப்படி தான் இருக்கும். அமைதியாக இருக்கும். 2 பேர் பேசுனா எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். நீங்கள் வாசல்கிட்ட பேசி ஆண்டவரோடு என்ன செய்யணும்? ஒரு திறமை இல்லாமல் அப்படி ஒரு துதிக்கலாம். அதுதான் ஆண்டவர் தனிமையில் கதவை மூடிக்கு ஜெபிக்கிற நேரம். அப்போ அப்படின்னா கத்தக்கூடாது. ஆண்டவரே ஐயோ அப்படின்னா கத்தக்கூடாது. என்ன செய்யணும்? அவர் சொல்லிட்டாங்க யாக்கோபே யாக்கோபே அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் என்ன செய்யறாரு? ரகசியமாய் வந்து கதவை தட்டுகிறார். அவர் தட்டவில்லை, கதவை திறக்கவில்லை. அவர் போய்விட்டார். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்கிறார்? தேடுகிறார். அவர் இல்லை. உன்னத பாட்டில் சொல்லுதாமா இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், இதை யோசிச்சுக்கிறீங்க. நைட்டில் நடக்கிற சம்பவம். இப்போ ஆண்டவர் என்ன செய்யலை? பகலையில் நம்ம கூப்பிடுவோமே, சில பேர் பகலையிலேருந்து நைட்லேயும் அப்படி அவன் தூங்கிக்கு இருக்கிறேன். எலும்பு அப்படின்னா என்ன செய்வான்? அவனுக்கு மூச்சுகள்லாம் அடைச்சி போயிடும். நைட்டில் யாரையும் எழுப்பையில் எப்படி இருப்பாங்க? இப்போ பிரதர் காலையில் 4 மணிக்கு இருந்தாங்க. ஏங்க அப்படிதான் எழுப்போம். என்ன அப்படின்னு அவர் என்ன செய்வாரு? அவர் கட்டுக்குள்ள எழுப்பி பாத்ரூம் போறதுக்கு அவருக்கு கபட்டுக்குள்ள ஏறுவார். அப்பொழுது அவர் நான் தேவன், நான் யாரு? நான் தேவன் சொல்றாரு. அது சாரி, நைட்டு வந்து உன்னை என்ன செய்ய டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சில பேர் என்ன செய்வாங்க? நைட்டில் ஃபோன் எடுத்துட்டு சொல்லுவாங்க, ஐயா கோச்சிக்கிறாதீங்க, தூங்குறீங்களா ஐயா? ஜெபத்துக்கு தான் சொல்லு. அதை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுக்கு. என்னையும் படுக்க விடாமல் நீ என்ன செய்யலாம்? புரியுதா? இப்போ இந்த நைட்டில் நடக்கிற சம்பவம் தேவன் என்ன சொல்றாரு? ஐ எம் சாரி, என்ன செய்யறேன்? இந்த நைட்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நம்ம இல்லையா? ஏன்னா அவன் என்ன கனவு கண்டுக்கிருக்கான்? யோசிப்பு எப்படி இருக்காங்க? என்ன மாதிரி இருப்பானு? அம்மா இல்லையா? அவனுக்கு நான் சொன்னேனே அது மாதிரி தான். எப்படி இருக்கும்? அந்த சின்ன யோசிக்கு தான். அந்த மீச தாடி வளராத ஒரு சின்ன யோசிக்கு தான். ஆனால் கேள்வி போடுறான் எப்படி? இஸ் பிரசிடென்ட் ஃப்ரம் எங்க? எகிப்து. வாசிங்க. அப்பொழுது அவர் நான் தேவன் சொல்றேன். நான் தேவன். நான் உன் தகப்பனுடைய தேவன். நான் யார் தெரியுமா? தகப்பனுடைய தேவன். பாருங்க, பரம்பரையா இருக்குது. அம்மா இல்லையா? உங்க தேவன் மட்டும் இல்லை. யாருக்கு தேவன்? உங்க அப்பாவுடைய தேவன். வேற யாரு? உங்க அப்பாவுக்கு அப்பா தேவன். ஆமா, கடைசியில் யாருக்கு தேவன்? ஆதாமுடைய தேவன்.
ஆமா இல்லையா? பாருங்க சொல்றாரு எப்படி சொல்லி, உன்னுடைய தேவன் மாத்திரமல்ல அப்பா ஈசாக்கு. அப்ப ஈசாக்குடைய தேவன் யாரு? ஆபிரகாமுடைய தேவன். ஆமா இல்லையா? அப்ப பாருங்க என்ன சொல்றாரு, நானும் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் சொல்லுறாரு. நீ என்ன செய்யக்கூடாது? எகிப்து என்னது? பயங்கரமான ஒரு தேசம், புறஜாதி ஜனங்கள் இருக்கிற தேசம். ஆனா நீ என்ன செய்யக்கூடாது? நீ பயப்படக்கூடாது. ஆமா இல்லையா? சில நேரங்கள் அவனுக்கு ஒரு பயமும் இருந்திருக்கும். நான் எகிப்துக்கு இது வரைக்கும் போனதில்லை. அவர் ஆபிரகாம் போயிட்டு வந்து இவன் போகலை. இப்போ தான் முதல் என்ன செய்யப்படான்? யோசிச்சு போயிட்டான் என்ன செஞ்சுட்டான்? எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கான். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தணும். ஆமாம், உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கா. நீங்கள் போயிட்டு என்ன செய்ய வேண்டும்? அப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். காசிடா, எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் சொல்ற. நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. எங்க போறதுக்கு? ஏன்? எகிப்தின் பிரசிடென்ட் உன்னுடைய மகன். அது மாத்திரம் உனக்கு அங்கே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அதையெல்லாம் நான் தான் ஆயத்தப்படுத்தினேன். அந்த தரிசனத்தில் வெளிப்படுத்தினதை நீ என்ன செய்ய போகிறாய்? உன் கண்களினால் காணப்படும். ஆமாம் இல்லையா? பிள்ளைகளுக்கு ஆண்டு ஒரு தரிசனம் சொல்லியிருந்தான். அம்மா நான் கனவு கண்டிமா அப்படி சொன்னேன். நீப்பா ஒழுங்கா படிக்கவும் மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், உனக்கு கனவா? அவள் படிக்குதோ படிக்கிறதோ காணுதோ நான் கர்த்தருக்கு தரிசனத்தை கொடுத்திருந்தான். அது நிறைவேற்றுகிறோம். இந்த தரிசனத்துக்கு முடிவை வாசிப்போம். அங்கே என்னை பெரிய ஜாதியாக தேவன் என்ன செய்கிறான்? உன்னை என்ன செய்கிறான்? பெரிய ஜாதியாய் மாற்றும்படிக்கு உனக்கு என்ன செய்தான்? ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தினான். அந்த நஷ்டத்தை நீ நஷ்டமாக எண்ணாதபடி தேவன் மேல் நம்பிக்கை வைத்தபடினாலே அதற்கு ஜீவனை ஏற்றி அவனை ஜீவனோடு வைத்தது மாத்திரமல்ல, இவன் எதிர்பார்க்காத அளவுக்கு அவனை என்ன செய்தார்? அந்த தேசத்தில் உயர வைக்கிறார். உன் பிள்ளைகளை குறித்து நீங்கள் நினைக்கிறது அல்ல, தேவன் நினைக்கிறபடி நீங்கள் விடுவீர்களானா உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை கட்டி தேவனை